நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வர்மக்கலை சம்பந்தப்பட்ட வீடியோ நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வர்ம புள்ளிகள் இயக்கும் போதும், அதாவது கை, மூட்டு, தலை, நெஞ்சு, வயிறு, இது மாதிரி அந்தந்த இடத்துல இருக்கிற வர்ம புள்ளியில இயக்கிறதுனால அந்தந்த இடத்துல ஆற்றல் கம்மியா இருக்கிறது அதிகமாகி அந்த இடத்துக்கு பலவீனமா இருக்கிற அந்த இடத்துக்கு அந்த ஆற்றல் போகுது அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோவில் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சும்மா நம்ம இந்த கை விரலுக்குள்ளேயே இருக்கிற வர்ம பாயிண்ட்ஸ் வச்சு உடம்புல இருக்கிற இந்த 4448 நோய்கள் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதுகளை பூராமே சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பாரம்பரிய நூட்கள்ல சித்தர்கள் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த வகையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வர்ம பாயிண்ட்ஸோடைய பேரு நெகக்கண் வர்மம் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? கையில் இருக்கிற நெகக்கண்கள் இருக்கிற அந்த வர்ம பாயிண்ட்டை நம்ம தட்டி விடுவதனால நமக்கு எந்தெந்த நோய்கள் தீருது, 4448 நோய்க்கும் அதுதான், சரிங்களா? அப்ப நம்ம தூண்டுதல் விதம் இருக்குது பாத்தீங்களா, கால் மாத்திரை, அரை மாத்திரை, முக்கால் மாத்திரை, முழு மாத்திரை, இந்த ரேஷியோல நம்ம தூண்டுறதுனால எந்தெந்த நோய்கள் நம்மளுக்கு சடனா ரிலீஃப் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், சரிங்களா? இப்போ நெகக்கண் வர்மம் அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நான் காமிச்சிடுறேன். அது எந்தெந்த நோய்கள் குணப்படுத்தும் அப்படிங்கிறத பின்னால நம்ம பார்க்கலாம். இப்ப நெகக்கண் வர்மம் அப்படின்னோம்னா, நம்மளுடைய இந்த விரல் இருக்குது பாத்தீங்களா, இந்த 5 விரல் இருக்குல்ல, 5 விரல்ல இந்த மேல் நகம் இருக்கு பாத்தீங்களா, மேல் நகத்துல இருந்து அப்படியே கீழே போனோம் அப்படின்னா கீழே ஒரு சதை இருக்கும், இந்த வளைவான சதை, இந்த வளைவான சதை இருக்கும், சரிங்களா? இந்த வளைவான சதைக்கும் மேல இந்த இடத்துல, சரிங்களா? அதாவது நெக ஆரம்பத்துல இருந்து லாஸ்ட் முடிகிற பக்கம் இந்த ரவுண்ட் ஷேப்பு அந்த சதை இருக்கும், தோல் இருக்கும். இந்த தோலுக்கும் ஒட்டாம மேல ஃபுல்லா நடு விரலுக்குள்ளவும் வராம ஆரம்பத்துல அந்த தோல் முடிஞ்ச ஆரம்பத்திலேயே இந்த வர்ம பாயிண்ட்ஸ் இருக்கும். இந்த விரலுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லா விரலுக்குமே. ஒரு உதாரணத்துக்காக இந்த ஒரு விரல் மட்டும் எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? எல்லா விரல்லையுமே இந்த ரவுண்டு இருக்குது பாத்தீங்களா, இந்த ரவுண்ட்ல இந்த தோல் ஆரம்பிச்ச, அதாவது முடிகிற இடத்துல இருந்து நெகக்கண் வர்மம் ஆரம்பிக்குது. இந்த தோல் முடிகிற பக்கம் நெகக்கண் வர்மம் ஆரம்பிக்குது எல்லாத்துக்குமே. இந்த இடம் இது எல்லாமே எப்படி இயக்கணும், இந்த விரலுக்கும் அதே மாதிரிதான், எல்லா விரலுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இது எப்படி இயக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சும்மா சாதாரணமா நம்ம இப்படி எல்லாம் கை வலிக்குது அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் அமுத்தி விடும் தெரியுங்களா, இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஃபுல்லா அமுத்தி விட்டுட்டு, ஏன்னா ரத்த ஓட்டங்கள் அந்த வர்ம பாயிண்ட்ஸுக்கு போகணும், அதுக்காகத்தான் இது சுத்தியும் இருக்கிற இந்த சின்ன சின்ன அழுத்தங்கள் இதெல்லாமே கொடுக்க சொல்றோம், சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லா அமுத்திக்கணும். நான் டைம் கம்மியா இருக்கிறதுனால அந்த ப்ரெஸ்ஸிங் உங்களுக்கு இப்படி அமுத்தணும் டக்கு டக்குன்னு நான் சொல்லிட்டு போயிடுறேன். ஆனா நீங்க டைம் எடுத்துதான் அமுத்தணும். டைம் எடுத்து அமுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு ரத்த ஓட்டங்கள் சரியா வரும், சரிங்களா? எடுத்த உடனே வர்ம பாயிண்ட் சொல்லிட்டாங்க, அந்த வர்ம பாயிண்ட் நான் தூண்டுறேன் அப்படின்னா ஒன்றும் வேலை செய்யாது. வர்ம பாயிண்ட் நம்ம தூண்டுறோம் அப்படின்னா அந்த போற ரத்த ஓட்டங்கள் அதுக்கு போற அந்த வர்ம பாயிண்ட்டுக்கு போற அந்த நரம்புகள் எல்லாமே நம்ம சீர் செஞ்சா மட்டும்தான் அதுல இருந்து நம்ம தூண்டுதல் கொடுக்கக்கூடிய அந்த எனர்ஜி எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய ஒரு தன்மைக்கு வரும். எனக்கு வர்ம புள்ளி தெரியும், இந்த இடத்துல அமுத்தினா தலைவலி போயிடும், இந்த இடத்துல அமுத்தினா காய்ச்சல் போகுதுன்னா சத்தியமா போகவே போகாது, சரிங்களா? அந்த ரூட் கிளியர் பண்ணணும். இங்கிருந்து நமக்கு ரத்த ஓட்டம் வருது, நம்ம இந்த இடத்துல அமுத்துட்டுனா சரியாகுதுன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஆனா இங்கிருந்து வர்ற அந்த ஆற்றல் தடைபட்டு இருந்தா இங்கிருந்து போற அந்த ஆற்றலும் தடைபட்டு தானே இருக்கும். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் நல்லா கை தட்டும் போது என்ன ஆகுனா நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும், சரிங்களா? அப்ப இந்த 2 கை பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு கை பண்ற மாதிரி இருந்தாலும் சரி, இந்த மாதிரி எல்லாம் ஏன்னா ஒவ்வொருத்தவங்க பாருங்க, ஒவ்வொருத்தவங்க சும்மா இருப்பாங்க, அவங்க ஹெவியா ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுடைய விரல் தன்மை, சும்மா இருக்கிறவங்களுடைய விரல் தன்மையும் இந்த சாஃப்ட்னஸ், அந்த கெட்டியா இருக்கிற தன்மை பூராமே ஒவ்வொரு உடம்புக்கும் மாறும். அதுக்குதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு பூஜை, சின்ன ஒரு பூஜை, சின்ன பூஜைன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன அழுத்தங்கள் கொடுக்கறதுனால அது எல்லாமே அந்த ரத்த நாளங்கள் எல்லாமே ஃப்ரீ ஆயிக்கும், சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு கைகள் எல்லாம் இதெல்லாம் பண்றதுனால நமக்கு என்னன்னா, அந்த காலத்துல இருந்து இந்த மாதிரி கை பிடிச்சு விடுறது, கால் பிடிச்சு விடுறது எல்லாமே எதுக்குன்னா, உடம்புல இருக்கிற அந்த ரத்த நாளங்கள், அந்த ரத்த நரம்புகள், இந்த நரம்பு பிடிப்புகள் எல்லாமே சரியா இருக்கும், இந்த சதை பிடிப்புகள் எல்லாமே சரியா இருக்கும். ஒவ்வொருத்தவங்க பாருங்க, இந்த இடத்துல நல்லா
நல்ல பட்டா சைஸ் பெரிய சைஸ்ல இருக்கும். இது எல்லாமே வந்து என்னன்னா மெயினா வந்து நல்லா குளிக்கும் போது என்னன்னா நல்லா வந்து மேல மட்டும் சும்மா தேய்ச்சா மட்டும் பத்தாது. டெய்லி காலையிலயும் சாயந்தரம் எதுக்கு குளிக்க வைக்கிறாங்க அப்படின்னா உடம்பு வந்து நம்ம டச் பண்ணணும். டச் பண்ணி அந்த இடத்துல இருக்கிற ஆற்றலை ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு வந்து டிராவல் பண்ணி கொடுக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து ரத்த ஓட்டம் வந்து சரியா போகும். நம்ம காலையில குளிக்கிறோம் அப்படின்னா அழுக்கு இல்லை. ஒருத்தங்க பாத்தீங்கன்னா மாச கணக்குல வருஷ கணக்குல குளிக்காதவங்க எல்லாம் நம்ம பாக்குறோம். அது ஒண்ணுமே ஆகாது. குளிக்கலினாலும் ஒண்ணும் ஆகாது. சரிங்களா? இது குளிக்காமயே இருந்து ஒரு சித்தர் ஆயிருக்காரு. அழுகு சித்தர் ஒருத்தர் ஆயிருக்காரு. சரிங்களா? அந்த மாதிரி குளிக்கலினா ஒண்ணும் ஆகாது. எதுக்கு நம்ம டெய்லி காலையிலையும் சாயந்தரம் குளிக்க வைக்கிறாங்க அப்படின்னா உடம்பு வந்து நம்ம மசாஜ் பண்றோம். ஒரு இடத்துல நீவும் போது ஒரு இடத்துல இருந்து அந்த ஆற்றல் இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணும். அந்த இன்னொரு இடத்துல இருந்து நீவும் போது அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் பண்ணும். அதுக்காக தான் வந்து காலையும் மாலையும் வந்து 2 நேரம் குளிங்க அப்படின்னு. சரிங்களா? சும்மா நீங்க தண்ணி ஊற்றி சும்மா கையில தொடச்சு விட்டாலே அந்த அளவுக்கு அந்த வேர்வையெல்லாம் போயிடும். அது போட்டு மஞ்சள் போட்டு சொன்னோன்னு கிடையாது. அந்த மாதிரிதான் வந்து நிறைய பேர் பண்றோம். ஆனா வந்து குளிக்கிறதுக்குன்னு ஒரு பாடம் எதுக்கு அப்படின்னா நம்ம பாடி ஃபுல்லா வந்து அந்த மசில்ஸ் போறாமே லூஸ் பண்றது. அதனால இந்த இடத்துல வச்சு தேய்க்கும் போது என்ன ஆகும்? இப்ப ஒரு வைத்தியசாலைக்கே நீங்க போறீங்க அப்படின்னா போன உடனே எந்த ஒரு மருந்தும் அதனால கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல பிடிச்சிருக்குதா என்ன பண்ணுவாங்க? எண்ணெய் போட்டு நீவுவாங்க. இது நீங்க வீட்டுல குளிக்கும் போதோ இல்ல சும்மா இருக்கும் போதோ நீவுல இங்க வரும்போது நாங்க நீவி விடுறோம். இதுதான் மெயின். இதுதான் உள்ளுக்குள்ள ஒரு சூட்சமம். அதனால என்ன பண்றோம்? டெய்லி காலையில இருந்துச்சு குளிக்கிறோம், சாயந்தரம் ஆகி குளிக்கிறோம். குளிக்கும்போது நல்லா வந்து தேய்ச்சி குளிக்கும்போது இந்த தோள்கள் கொஞ்சம் அசவாகும் போது ரத்த ஓட்டங்கள் எல்லாமே சரியாகும். இவ்வளவுதான் சிம்பிளான ஒரு விஷயம். சரிங்களா? இப்ப நம்ம நல்லா தேய்ச்சி குளிக்கிறத விட நல்லா வந்து உடம்புக்கு அசவு கொடுத்து குளிக்கிறது ரொம்ப நல்லதுன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு பக்கம் இருந்து ஒரு பக்கம் ஆற்றல் போறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து ஜென்ரலா காலையில சாயந்தரம் குளிக்கிறதுக்கான ஒரு வழிமுறை. இதுல நம்ம அந்த வர்மா பாயிண்ட்ஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த இடத்துல இருக்கிற வர்மா பாயிண்ட்ஸ் என்னென்ன வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இது ஃபுல்லாவே நம்ம இந்த வர்மம் போடுறதுக்கு முன்னாடி இந்த வர்மமெல்லாம் அமுத்துறதுக்கு தட்டுறதுக்கு முன்னாடி இந்த ஃபுல்லாவே இந்த கையில தட்டி விடணும், இப்படி எல்லாம் அமுத்தி விடணும். ஏன்னா இங்க இருந்தா நமக்கு ஆற்றல் வரும். எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம். சரிங்களா? மூளைக்கு போற நேரமும் பின்னால் இருக்கு. சரிங்களா? அதனால சும்மா தலையில இருந்து லைட்டா இப்படியெல்லாம் தட்டி விடும் போது என்ன ஆகுதுன்னா அதுக்கு வந்து அந்த வைப்ரேஷன்ல அந்த ரத்த ஓட்டங்கள் எல்லாமே வந்து சரியா போகும். அது 10 தட்டு கை தட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த விரல் கட்ட விரல் பெருவிரல் நகக்கண்ணு வருமம். இந்த விரலுக்கு என்ன பேருனா தூண்டு விரல் நகக்கண்ணு வருமம். தூண்டு விரல், அதாவது தூண்டு விரல் நகக்கண்ணு வருமம். அடுத்தது இந்த விரல், இந்த நம்ம நடுவிரல் ஆகாயத்தை தோசம் முடியும். இந்த விரலுக்கு வந்து நடுவிரல் கண்ணு வருமம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அடுத்தது இதுக்குதான் வந்து ஆணி விரல் வருமம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து ஆணி விரல் வருமம். அதே மாதிரி இந்த பாயிண்ட் இங்க இருக்கும். இந்த வர்மா பாயிண்டோட பேர் நான் சொல்றேன். சரிங்களா? அடுத்தது சுண்டு விரல். சரிங்களா? சுண்டு விரல் அல்லது சிறு விரல்னு சொல்லுவாங்க. இது வந்து சுண்டு விரல் நம்ம பாஷையில் சொல்லுவோம். சிறு விரல்னு அந்த காலத்துல இருந்து வரும்போது சிறு விரல் வருமம் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லுவாங்க. இதுல எல்லாமே இயக்குறதுனால நம்மளுக்கு என்ன ஒரு விரல் இயக்குறோம் அப்படின்னோம்னா இந்த விரல் இயக்குறதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நோய் வந்து குணமாகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த விரல் இயக்குறதுனால இந்த இருக்கிற வர்மப்புள்ளி இயக்குறதுனால என்ன நோய் வந்து குணமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா விரலையுமே ஒவ்வொரு விரலையும் இயக்குறதுனால ஒவ்வொரு விரலுக்கு ஒவ்வொரு விதமான நோய்கள் வந்து சரியாகும். சரிங்களா? பஞ்சபூதத்துல நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இந்த ரேஞ்சில நம்ம படிச்சிருக்கோம். ஒரு காற்று விரல் நிலம் விரல் நம்ம தோன்றோம் அப்படின்னோம்னா இந்த நிலத்துல இருக்கிற சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நிலவரல் தோணுன்னா இந்த இடத்துல இருக்கிற வர்ம புள்ளி நம்ம தோன்றோம். சரிங்களா? இதுதான் பேசிக். இது வந்து நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. சும்மா இந்த இடத்துல அமுத்துங்க, இப்படி சுத்தி அமுத்தி விடுங்க அப்படின்னு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நகத்தை சுத்தி அமுத்தி விடுங்க அப்படின்னு. ஆனா மெயினான பாயிண்ட்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா இந்த நகம் ஆரம்பிக்கிற முடிகிற பக்கம், இந்த தோல் ஆரம்பிச்சு முடிகிற பக்கம் சென்டர்ல நகம் தோல் முடிஞ்சது அடுத்தது நகைக்கண்ணு வருமம் தான். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்ம இந்த இடத்துல 10 தடவை வந்துட்டு இந்த இடத்துல ஒரு 15 தடவை வந்துட்டு இந்த இடத்துல வந்து காற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் போயிடும். அப்ப இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து நெருப்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காலத்துல இருந்து வந்திருக்கு. அது உண்மைதான். ஆனா வந்து இடம் அறிஞ்சுதான் நம்ம பண்ணணும். பேசிக்கா வந்து சும்மா சொல்றத அப்படியே போகாம உள்ளுக்குள்ள ஆராய்ஞ்சு உள்ளுக்குள்ள என்னென்ன காரணத்துக்காக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சின்ன ஒரு ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னோம்னா உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும். அப்ப இந்த இடத்துல வர்ம புள்ளி இருக்கிறதுனால அதை தூண்டுறதுனால இந்த பஞ்சபூதமும் ஆக்டிவேட் ஆகுது. பெருவிரல், இந்த பெருவிரல் தூண்டுறதுனால நம்மளுக்கு எந்தெந்த நோய் வந்து குணமாகுதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜன்னி. ஜன்னி அப்படின்னா நம்ம அந்த காய்ச்சல் வர்றதுக்கு முன்னாடி இல்ல தண்ணியில் அதிகமா குளிச்சிட்டாங்களா அந்த மாதிரி இருந்தாலும் அப்புறம் வந்து கை கால் இழுத்துக்கும், அதுக்கு பேரும் ஜன்னி தான் சொல்லுவாங்க. காக்கா வலிப்பு
அது கூட அதுவும் வந்து ஜன்னியோட சேர்ந்ததுதான், வலிப்பு சேர்ந்தது, அது வாதத்தோட சேர்ந்தது. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போது ஜன்னி அப்படிங்கிறது நம்ம ஒரு வெளுக்கு மாதிரி வரும். அப்ப அந்த ஜன்னி வரும்போது நம்ம இந்த வர்ம பாயிண்ட்ஸை கொஞ்ச நேரம் அழுத்தி சும்மா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கணும், விட்டு விட்டு. நான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரெஸ்ஸிங் தெரியவனுக்காக இந்த கையை வந்து மேல தூக்கி தூக்கி காமிக்கிறேன். நீங்க வந்து இங்க அமுத்தும் போது சும்மா லைட்டா இப்படி ப்ரெஸ் பண்ணி விடும்போது என்னன்னா இந்த வருமம் வந்து தூண்டப்படும். இந்த வருமம் தூண்டி இந்த நகக்கண்ணு வருமத்து வழியா அந்த நரம்புகள் சின்ன சின்ன ரத்த நாளங்கள் அந்த நரம்பு வழியா அந்த பிராணசக்தி உள்ளுக்குள்ள போகும் காற்று. இந்த பிராணசக்தி உள்ளுக்குள்ள போகும்போது எந்தெந்த இடத்துல இருக்கிற எந்தெந்த நரம்புகள் இருக்குதோ அது பூராமே வந்து அதுல இருக்கிற தடைகள் பூராமே உடைச்சு அந்த டிராவல் பண்ணி கடைசியில மூளைக்கு போய் சேரும். சரிங்களா? அப்புறம் மூளையில இருந்து என்ன பண்ணணும்னா அந்த இடத்துல இருந்து ஆற்றல் நம்மளுக்கு எந்த இடத்துல ஆற்றல் இல்லையோ அதுக்கு பயணம் பண்ணி அந்த இடத்துல சரி பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இதுதான் வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம். நம்ம இங்க அமுத்துறதுனால இங்க டிராவல் ஆகி மூளைக்கு போகுது. மூளையில இருந்து இந்த இடத்துல எனர்ஜி லெவல் போகல, அதனாலதான் இந்த இடத்துல வந்து சிமுலேட் பண்றாங்க அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அந்த இடத்துல மூளை வெளியே வந்து நகக்கண்ணுக்கு நம்ம எந்த நோய்க்காக கொடுக்குறோமோ அது இந்த வருமம் எந்தெந்த நோய்க்கு உண்டான தொடர்புகள் இந்த நரம்புகள் தொடர்பு இருக்கோ அதை பூராமே வந்து இது வந்து சரி பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இந்த கட்ட விரல் வந்து இப்படி இயக்கணும் அப்படின்னோம்னா ஜன்னி வந்து போகும். அடுத்தது 5 பஞ்சபூதத்தையும் வலுப்படுத்தும். நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா நிலம், நீர், காற்று, ஆகாயம் இது இல்லாம ஒன்றும் சரியா வராது. இதுல ஏதாவது ஒண்ணு அதிகமானாலும் அதுல இருந்து ப்ராப்ளம் வரும். இதுல அஞ்சு பஞ்சபூதத்துல ஏதாவது ஒரு பூதம் வந்து கம்மியாயிருச்சு அப்படின்னாலும் அதுல இருந்து வியாதி வரும். அப்போ மிகினும் குறையும் நோய் செய்யும் அந்த அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கே இருக்கு. அப்போ வந்து அதிகமாகவும் விடக்கூடாது, கம்மியாகவும் விடக்கூடாது. அப்போ நம்ம பஞ்சபூதத்தை வந்து கண்ட்ரோலா வச்சுக்கணும் அப்படின்னா இந்த நிலம், நீர், காற்றாக சொன்ன பார்த்தீங்களா, இந்த 5 விரல் இருக்கிற வர்ம புள்ளிகளை இயக்குறதுனா அந்த பஞ்சபூதம் வந்து நம்ம உடம்புல எச்சாமாகிறது கம்மியாகாம ஒரு சமநிலையில நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றல் வந்து அது கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கும். சரிங்களா? அது வந்து சமனா வச்சுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது உள்ளுக்குள்ள இருக்கின்ற, அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற நம்மளுடைய ஆர்கன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, நுரையீரல், கல்லீரல், இருதயம், அந்த மாதிரி இருக்கிற அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உறுப்புகளை பூராமே வந்து வலுப்படுத்தும் அப்படின்னு. அப்ப உள்ளுறுப்புகள் வலுவாச்சு அப்படின்னா உடம்புக்கு வெளியே இருக்கிற அந்த உறுப்புகள் எல்லாமே வந்து நல்லா வலுவாகும். உள்ளுக்குள்ள வீக்கா இருக்குது அப்படின்னா வெளியே வந்து வீக்காத்தான் இருக்கும். சரிங்களா? எந்த ஒரு செயல்பாடும் செய்ய முடியாது, அதுல இருக்கிற ஒரு பிரச்சனை வரும். அப்ப இந்த 5 விரல் இருக்கிற அந்த வர்ம புள்ளியை நம்ம இயக்கிட்டு வந்துட்டு இருக்கணும்னா உள்ளுக்குள்ள இருக்கின்ற அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே வந்து உள்ளுறுப்புகள் எல்லாமே வந்து சமநிலையில அதுல வேற எந்த ஒரு பிரச்சனைகள் இல்லாம வந்து ஒரே மாதிரி செயல்படுறதுக்குண்டான ஒரு தன்மையை வந்து இந்த வர்மப்புள்ளி வந்து கொடுக்கும். சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. பஞ்சபூதத்தையும் இயக்கணும் அப்படின்னு பஞ்சபூதம் இயக்கக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த வர்மப்புள்ளி. அதுல உள்ளுறுப்புகளையும் இயக்கும் ஸ்பெஷலா. சரிங்களா? எல்லா வியாதிக்கும் இதுதான் வர்மப்புள்ளி, இதுதான் வந்து மருந்து. சரி, இதுக்கு மருந்துனா சாப்பிடக்கூடிய மருந்து கிடையாது. இதுதான் வந்து மாத்திரை. கால் மாத்திரை, அரை மாத்திரை, முக்கால் மாத்திரை, ஒரு முழு மாத்திரைன்னு ஒரு கணக்கு இருக்கும். இதுதான் மருந்து. அப்ப இந்த மருந்துல அந்த அளவு வந்து நம்ம அமுத்தணும் அப்படின்னோம்னா உடம்புல இருக்கிற அந்த வியாதி எல்லாம் வந்து சரியாகும். சரிங்களா? நீங்க லைக் பண்ண வேண்டாம், ஷேர் பண்ண வேண்டாம். நீங்க உங்க லைக்காக உங்க ஷேருக்காக நான் போடல. இந்த விஷயங்கள் வந்து பாரம்பரிய கலைகள் வந்து அழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நாங்க போட்டுறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் பயன்பெறலாம். உங்க பக்கத்துல இருக்கிற நண்பர்களுக்கோ வந்து நீங்க வந்து செஞ்சு அவங்களுடைய நோய் குணத்துல இருந்து அவங்களுடைய கஷ்டத்தை வந்து நீங்க தீர்க்கலாம். சரிங்களா? இப்ப நம்ம நேரம் வந்து வர்ம பாயிண்ட்ஸ்குள்ள போயிடலாம். இதுக்கு முன்னாடி நீங்க அந்த வீடியோல சொன்ன விஷயத்தை தான் நான் இப்ப வந்து இணைச்சு நான் சொல்ல போறேன். சரிங்களா? இப்போ 5 விரல் நம்ம பார்த்துட்டோம். 5 விரல்ல நம்ம எந்த இடத்துல இருக்குது அந்த வர்ம பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அந்த பாயிண்ட்ஸ்ல இப்ப வந்து பெருவிரல் எடுத்துக்கலாம். பெருவிரல் எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா நம்ம இந்த வர்ம புள்ளியை நம்ம சிமுலேட் பண்றோம். இது வந்து அதாவது கால் மாத்திரை, லைட்டா மெதுவா அமுத்துறது, பட்டுமடாம அமுத்துறது கால் மாத்திரை. ஓரளவுக்கு அதை விட கொஞ்சம் போர்ஸ் அமுத்துறது அரை மாத்திரை, அதை விட கொஞ்சம் போர்ஸ் அமுத்துனா முக்கால் மாத்திரை, நல்லா வலிக்கிற மாதிரி அந்த இடத்துல அமுத்தலாம் முழு மாத்திரை. சரிங்களா? அதுக்கு மேல ரொம்ப போயிடக்கூடாது. அது ஏறு விசை மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அது வந்து அடிச்சு ஆளை விளக்காட்டக்கூடிய ஒரு தன்மைக்கு போயிடும். இந்த நான் சொன்ன அந்த கால் மாத்திரை, அரை மாத்திரை அளவே வந்து வலிக்காத மாதிரி இருக்கும். நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணா அந்த இடத்துல உணர்வுகள் தெரியும், அவ்வளவுதான். அந்த உணர்வுகள் மட்டும் தெரிஞ்சா மட்டும் போதும். இப்ப வந்து இவங்க சொல்லிட்டாங்க நான் அமுத்தி பிடிச்சோம் அந்த வருமத்தை உடைச்சோம், அது வேலையே செய்யாதுங்க. எந்த இடத்துல அடிச்சா எந்தெந்த மாதிரி வேலை செய்யுங்கிற ஒரு விஷயம் வந்து இது படிச்சவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நாங்க சொல்லி கொடுக்கறது எல்லாமே வந்து நோயை குணப்படுத்திருக்கு. உடம்புல இருக்கிற நோய் இந்த வர்ம புள்ளியை அமுத்துனா உடம்புல இருக்கிற வியாதி குணமாகும். அப்ப இந்த மாதிரி அமுத்துங்க, அந்த மாதிரி அமுத்துங்க. ஏன் வந்து வேகமா அமுத்த வேண்டாம், அரை மாத்திரைக்கு மேல ஏன் அமுத்த வேண்டாம் அப்படின்னா, அரை மாத்திரைக்கு மேல அமுத்தணும் அப்படின்னோம்னா அந்த இடத்துல வர்மம் வேலை செய்யாது. அடுத்தது அது பிரயோஜனம் எல்லாம் போயிடும். அது ரெடி ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்.
அப்ப நம்ம வந்து அளவா அமுத்தினோம்னா அந்த ஆற்றல் வந்து நம்மளுக்கு வந்து மேம்பட்டு அந்த நான் சொல்லக்கூடிய அந்த குறிகுணத்தை பூராமே சரி பண்ணி கொடுக்கும். இப்ப இந்த வரும புள்ளியை நம்ம இயக்கிறோம். கட்ட விரல் பார்த்து பெருவிரல் நம்ம பார்த்துருக்கோம். பெருவிரல் நகைக்கண்ணு வருமா அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். இந்த நகைக்கண்ணு வரும்போது நம்மளே இயக்கலாம். இப்ப அடுத்தவங்களுக்கு கேட்கும்போது நீங்க நம்ம கை வச்சு இப்படி வச்சு இயக்கலாம். இந்த இடம் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே காமிச்சிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் வீடியோல எந்த இடம் தான் பாயிண்ட், எல்லா நகத்துக்கும் அதை பாயிண்ட். இப்போ நீங்க அடுத்தவங்களுக்கு கேட்கும்போது இப்படி வச்சுக்கலாம், உங்களுக்கு நீங்க கேட்கும்போது இப்படி வச்சுக்கலாம். நான் கேட்கறேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி பிரஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு அந்த நோய் குணங்கள் எல்லாமே வந்து சரியாகும். அப்ப இந்த இடத்துல அமுத்துறதுனால கால் மாத்திரை அளவு அழுத்தம் கொடுக்குறா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணு வந்து வறண்டு போகும், கண்ணு எரியும், தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே வந்து இந்த வரும புள்ளியை இந்த இடத்துல வச்சு லைட்டா கால் மாத்திரை அளவு அழுத்தம் கொடுக்கறதுனால அந்த கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே போயிடும். அடுத்தது அதாவது மூளை வேலை செய்யல, அறிவு கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு யோசனை பண்றவங்களுக்கு எது சொன்னாலும் வந்து புரிஞ்சக்கூடிய ஒரு தன்மை இல்லை அப்படின்னு இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இதே வருமம் தான், இதே கால் மாத்திரை அளவு தான். சரிங்களா, இது வந்து ஒரு கால் மாத்திரை அளவு அழுத்தம் குடிச்சிட்டே இருக்கணும். எப்படி எத்தனை நிமிஷம் அமுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால் மாத்திரை அழுத்தம் குடிச்சிட்டு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் அமுத்தலாம். அரை மாத்திரை அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னோம்னா உங்களுக்கு ஒரு 30 செகண்ட். சரிங்களா, முடிஞ்ச வரைக்கும் கால் மாத்திரை அளவே அமுத்துங்க. 3 நிமிஷம் வரைக்கும் அமுத்தலாம், அது ஒண்ணும் பண்ணாது, எந்த ஒரு பின்விளைவுகள் வராது. அரை மாத்திரை கொடுக்கும்போது மட்டும் 30 செகண்ட்ல இருந்து 60 செகண்ட் வரைக்கும் தான் நீங்க அமுத்தணும். இதுக்கு மேல நீங்க அமுத்திடக்கூடாது. முக்கால் மாத்திரை முழு மாத்திரை பயன்படுத்தவே கூடாது. வருமத்தை பொறுத்த வரைக்கும் முக்கால் மாத்திரை முழு மாத்திரை பயன்படுத்தும் போது அந்த இடத்துல வந்து அந்த வருமத்துடைய எனர்ஜி, நம்ம தூண்டுதலுக்கு உண்டான அந்த எனர்ஜி வந்து வேலை செய்யாது, அப்படியே லாக் ஆயிடும். இப்போ ஒரு இடத்துல அடிச்சா எப்படி நம்ம பல்ஜ் ஆகுது, அந்த இடத்துல வந்து ரத்த ஓட்டம் போகாம அப்படியே கெட்டியாகி ஒரு கட்டி மாதிரி உருண்டை வந்தது பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆயிரும். அதனால கால் மாத்திரை அரை மாத்திரை அளவு அழுத்தம் கொடுத்தாலே போதும். அப்போ இந்த வருமத்தை தோன்றதுனால மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், யோசனை இல்லை, அறிவு இல்லாம இருக்கிறோம், எந்த ஒரு சிந்தனை இல்லாம இருக்கிறோம் அப்படின்னா இந்த வரும பாயிண்ட்ஸ், ஞாபக சக்தி அதிகமாக இருக்கு, அதுக்கு எல்லாமே வந்து இந்த வரும பாயிண்ட்ஸ் தோன்றதுனால இது எல்லாமே சரியாகும். அடுத்தது சுவாசம் முட்டுறது, அதாவது மூச்சு முட்டுறதுன்னு சொல்லுவாங்க. மூச்சு முட்டிட்டு உள்ள போகல, இல்ல வெளியே வரல, வாய் திறந்து மேல வந்து உள்ளுக்குள்ள போகாது, வெளியும் வராது, அந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு நம்ம போய் ஒன்றும் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கட்ட விரல் எடுத்து நம்ம கையை போட்டு நல்லா கோர்த்து இந்த வரும பாயிண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த வரும பாயிண்ட் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணுவோம். கட்ட விரல் தான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த கட்ட விரல் இருக்கிற பாயிண்ட்ஸ் இந்த சதைக்கும் கொஞ்சம் மேல இந்த பாயிண்ட்ஸ் இருக்கும், அதையும் நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டா போதும். கால் மாத்திரை அரை மாத்திரை அந்த முடிஞ்ச வரைக்கும் கால் மாத்திரை வந்து அரை மாத்திரை ரொம்ப ஹெவியா இருக்கிறவங்களுக்கு அரை மாத்திரை அளவுக்கு போய்க்கலாம். சரிங்களா, மூளை சம்பந்தப்பட்டதுக்கும் அதேதான். முதுகு தண்டுவடத்துல ஒரு பிரச்சனை, முதுகு தண்டுவடத்துல ஆற்றல் போகல அப்படின்னா இந்த வரும புள்ளியை வந்து லைட்டா இந்த சிமுலேட் பண்ணும்போது முதுகு தண்டுவடத்துல இருக்கிற அந்த வந்து சுவாச ஓட்டம், ரத்த ஓட்டங்கள் எல்லாமே வந்து சரியாகும். அடுத்தது வந்து முகவாதம் இப்படி இருக்கும், மாதிரி எழுத்த மாதிரி இருக்கும், கண்ணு வந்து ஒரு சில மூடி இருக்கும், இந்த புருவம் வந்து மேலே ஏறி இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து முகவாதம். உள்ள வந்து மூளை பாதிக்கிறதுக்கு சம்மந்தப்பட்டதுக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி வாதத்துலதான் சேரும். முகம் ஒரு பக்கம் இருக்கும், கண்ணு ஒரு பக்கம் இருக்கும். இது வந்து முகவாதம் அப்படின்னாலே வாதத்தோட சேர்ந்ததுதான். அந்த வாதத்தை வந்து முகவாதத்தை வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் இதுதான். இதே இடம் அதே வந்து கால் மாத்திரை அரை மாத்திரை அளவு அழுத்தம் கொடுத்து நம்ம டெய்லியும் வந்து தூண்டணும். அதாவது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு 30 செகண்ட் அரை மாத்திரை அளவே கொடுக்கலாம். நீங்க ஒரு அளவுக்கு பஞ்சாயி ஆகிட்டு இருக்கும் போது என்ன ஆகுனா உடம்புல வந்து ரத்த ஓட்டங்கள் எல்லாமே வந்து சரியாகும். இதுல வந்து முகவாதம் வந்து சரியாகும். உங்களுக்கு நான் முகவாதத்தை சரி பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். முகவாதத்துக்கு என்னென்ன மாதிரி அந்த வரும புள்ளி தோன்றணும் அப்படின்னு சொல்லி அதுல நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இதுல இந்த பாயிண்ட்ஸ் அழுத்துறதுனால என்னென்ன பலன் கிடைக்குதுங்கிற ஒரு விஷயத்த நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா, இந்த வரும புள்ளி தோன்றதுனால முகவாதம் சரியாகும், மூச்சு முட்டுறது சரியாகும், கண் வறட்சி ஆகிறது வந்து அது தடுத்து கண் பிரச்சனைகள் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது குளிர் அடிக்கிறது பார்த்தீங்களா, குளிர் அடிக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஒரு குளிர் அடிச்சா ஹீட் பண்ணணும். அப்போ இதுக்கு பேர் என்ன, பஞ்சபூதத்துல வந்து இது வந்து நெருப்பு தத்துவத்துக்கு உண்டான அந்த விரல். சரிங்களா, இப்ப நெருப்பு தத்துவத்துக்கு உண்டான அந்த விரல் அந்த பாயிண்ட்ஸ் நம்ம இருக்கும்போது உடம்பு ஹீட் ஆகி, இவ்வளவுதான், சின்ன ஒரு விஷயம் தான். ஆனா வந்து நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் பெருசா தெரியும். விஷயம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு படிச்சவங்களுக்கு தெரியும், படிக்காதவங்களுக்கு இது தெரியாது. அதனால வந்து அவங்க ரொம்ப பயந்துக்குவாங்க. படிச்சவங்க அது பயந்துக்க மாட்டாங்க, படுத்துருக்கட்டும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அப்படின்னு அந்த வரும புள்ளி போட்டு உடம்பு வந்து ஹீட் பண்ணி விட்டுருவாங்க. அப்போ உடம்பு வந்து கூலிங் ஆகாம இருக்கிறதுக்கு, ஹீட் ஆகிறதுக்கும் இந்த வரும புள்ளியை தோன்றலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து கை வலி. இந்த கை ஃபுல்லா வலிக்குது அப்படிங்களா, கை வலி எதனால வருது, உடம்பு வந்து கூலிங் ஆகுது.
ஹீட்டா இருந்தா தானே உடம்புல ரத்தம் ஓட்டம் வந்து போகும். அப்ப நம்ம வந்து ஹீட் கம்மியா இருந்தாலும், இந்த கை வலிச்சாலும், இந்த வர்ம புள்ளி தோன்றினாலும், இந்த வர்ம புள்ளி தோன்றதுனால இந்த கையில் இருக்கிற வலிகள் பூராமே வந்து சரியாகும்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து மயக்கமாயிருக்காங்க பாத்தீங்களா, மயக்கம் மயக்கமாயி கீழே விழுந்திருப்பாங்க, தலையில ஏதோ அடிபட்டிருக்கும், கையில ஏதோ அடிபட்டிருக்கும், இல்ல அவங்களுக்கே தெரியாம பைக்ல போய் கீழே விழுகிறது, விபத்துல நடக்குது, எது வேணாலும் மயக்கங்கிற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா இந்த வர்ம புள்ளிய கண்டினியூஸா அமுத்தணும். சரிங்களா? இப்படி இப்படி இது வந்து நோய்க்கு வந்து அமுத்துறதுனால இப்படி நம்ம விட்டு விட்டு அமுத்துறோம். கண்டினியூஸா அமுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா ரொம்ப வந்து அந்த ஒரு கால் மாத்திரை அளவு தான் சொல்லியிருக்கேன். நான் சொல்றது 3 நிமிஷம் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா, அதுல தொடர்ந்து அந்த 3 நிமிஷத்துக்கு மேல நீங்க அமுத்த வேண்டாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துருங்க அந்த வர்ம பயிற்சிக்கு. கொஞ்ச நேரம் ஒரு அமுத்தி பிடிங்க, ஒரு 30 செகண்ட்ல இருந்து ஒரு 60 செகண்ட் கண்டினியூஸா அமுத்தி பிடிச்சு ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் கொண்டு வந்து அந்த அதுக்குள்ள அவங்க வந்து விழிப்பு நிலைக்கு வந்துருவாங்க. மயக்கமானவங்களை எழுப்பக்கூடிய ஒரு வர்ம பாயிண்ட் இதுதான். அடுத்தது வலிப்பு, காக்கா வலிப்புன்னு சொல்றோம் பாத்தீங்களா, கால் கை வலிப்பு தான் காக்கா வலிப்பா மாத்திட்டோம். அப்போ அந்த கால் கை வலிப்பு வரவங்களுக்கு குழந்தையா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும், குழந்தைக்கு வந்து குறைஞ்சது ஒரு 3 வயசுல வரைக்கும் வர்ம பாயிண்ட்ஸ் எதுவும் போடக்கூடாது. சும்மா அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அமுத்தலாம் கூடாது, அதுக்கு தடவி விட்டாலே அந்த வர்மம் ஆக்டிவேட் ஆயிடும். அதனாலதான் வந்து குழந்தைகளுக்கு வர்மம் போடாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. குழந்தைகளுக்கு வர்மம் போடக்கூடாது, அந்த இடத்துல சும்மா தடவி விட்டீங்க அப்படின்னாலே அந்த எனர்ஜி வந்து பாஸ் ஆகும். அப்போ குழந்தைங்க பெருசு 3 வயசுக்கு மேல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கால் மாத்திரை அளவு தாராளமா கொடுக்கலாம். அந்த எந்த ஒரு பின்விளைவுகள் பிரச்சனைகள் வராது. அப்போ வலிப்பு வருது, குழந்தைகளுக்கு தான் அதிகமாக வரும், அந்த ரொம்ப குழந்தை சின்ன குழந்தைகளுக்கு. அப்ப நீங்க இந்த வர்ம பாயிண்ட்ல சும்மா இப்படி நீ விட்டீங்கனாலே அந்த வர்ம பாயிண்ட் ஆக்டிவேட் ஆயிடும். பெரியவங்களுக்கு வலிப்பு வருது அப்படின்னா இந்த வர்ம பாயிண்ட் நான் சொன்ன மாதிரி நீங்க அமைத்து பிடிச்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து சரியாயிடும். சரிங்களா? அடுத்தது நாக்கு நோய்கள். நாக்கு பேச மாட்டேங்கிறாங்க, நாக்கு திரும்ப மாட்டேங்குது, ஒரு வார்த்தை வந்து சரியா வர மாட்டேங்குது அப்படின்னா இந்த நாக்கு திரும்புறதுக்கும் பேச வைக்கிறதுக்கும் இந்த வர்ம பாயிண்ட்ஸ் வந்து பிரத்யேகமா நல்லா வந்து உதவும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நாக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே வந்து இந்த வர்ம பாயிண்ட் நல்லா வேலை செய்யும் அப்படின்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா விரல் சம்பந்தப்பட்ட வலி. விரல், அதாவது இந்த இடத்துல வலிக்குது, இந்த விரல் வலிக்குது, இது வேற விரல் வலிக்குது அப்படின்னா விரல்கள் சம்பந்தமா எந்த ஒரு வலி வந்தாலும், இல்ல இந்த மூட்டுகளுக்குள்ள வலிக்குது, விரல் மூட்டுகளுக்குள்ள ஜாயிண்ட்களுக்குள்ள வலிக்குது அப்படின்னாலும் இந்த வர்ம புள்ளி இயக்கணும்னா எல்லா மூட்டுல இருக்கிற அந்த கை சம்பந்தப்பட்ட மூட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனைகள் வந்து சரியாயிடும். ஏன்னா இது வந்து ஹீட்டு, நம்ம வந்து உடம்புக்கு வந்து ஹீட் போனா தான் வந்து நரம்பு மண்டலங்கள் வந்து நல்லா விரிவெடுத்து அந்த டிராவல் பண்ணிட்டே இருக்கும். இது வந்து ஹீட் வந்து கம்மியாச்சுன்னு வச்சுக்கலாம், நம்ம ஒரு தேங்காய் டப்பா, இந்த நெய் டப்பாவெல்லாம் பாருங்க, ஒரு குளிர் காலத்துல பாத்தீங்கன்னா கெட்டி ஆயிடும். அந்த மாதிரி வந்து உடம்பு வந்து உறைஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் வரும் ஜன்னி, அது இதெல்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா, வலிப்பு அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் வரும். அப்ப நம்ம உடம்பு டெம்பரேச்சர் கம்மியாகாம வச்சுக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இது. அப்ப இது கொடுக்கறதுனால உடம்பு ஹீட்டாவே இருக்கும். சரிங்களா? இந்த இருக்கிற கை வந்து ஹீட்டா இருந்தது அப்படின்னா ரத்த ஓட்டங்கள் வந்து சரியா இருக்கும், கை வலி வராது, மூட்டு ஜாயிண்ட் வலி, இந்த கை மூட்டு ஜாயிண்ட் வலி இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தூண்டு விரலுக்கு உண்டான வர்ம பாயிண்ட்ஸ். இந்த இடத்துல இருக்கு அந்த வர்ம பாயிண்ட்ஸ். இந்த வர்மத்துல இயக்குறதுனால எந்தெந்த நோய் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்ப ஒவ்வொரு வர்மத்துக்கு ஒவ்வொரு நோய்கள் வந்து குணமாகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறோம். நீங்க எந்த விரல் அவங்களுக்கு ஒரு நோய் இப்போ வந்து ஜன்னி வந்துருச்சு அப்படின்னா இந்த விரல் மட்டும் நீங்க பயன்படுத்தினா மட்டும் போதும். உடம்புல ஹீட் இல்லை அப்படின்னா இந்த விரல் மட்டும் பயன்படுத்தினா போதும். தலை வலிக்குது, தலையில மூளைக்கு போற நரம்பு பிரச்சனை அப்படின்னா இந்த விரல் மட்டும் அனுப்பினா போதும். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு வர்ம புள்ளியும் நான் சொல்லிட்டே வந்துருப்பேன். அவங்க ஒரு பேஷண்ட் நீங்க பாக்குறீங்க, அந்த பேஷண்ட் வந்து பாத்தீங்கன்னா எந்த நோயில் இருக்கிறாங்களோ அந்த விரல் மட்டும் நீங்க அமுத்தினா மட்டும் போதும். எல்லாத்தையுமே அமுத்தணுங்கிறது இல்லை, எல்லாத்தையுமே அமுத்தினாலே ஃபுல் பாடி ஃபுல்லாக உடம்புல இருக்கிற வலி போறாமே போயிடும். இப்ப நீங்க வந்து இப்ப பர்சனலா நீங்க அந்த ஒரு நோயை மட்டும் குணப்படுத்தணும், இந்த பின்விளைவுகள் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விரலுக்கு மட்டும் நீங்க ஏதோ ஒரு அந்த நோய் சம்பந்தப்பட்ட விரல் மட்டும் இருக்கீங்கன்னா அப்படியும் இயக்கலாம். டெய்லி வந்து அந்த தூண்டுதல் கொடுக்கறதுனால அந்த எனர்ஜி லெவல் வந்து உள்ளுக்குள்ள போய் டிராவல் ஆகி ஆட்டோமேட்டிக்கா அந்த நோயோட குறிகுணத்தை வந்து சரி பண்ணி போடும். சரிங்களா? எல்லாத்தையும் ஒட்டுக்கா கொடுக்கணுங்கிறது இல்லை, இல்ல தனித்தனியாகவும் கொடுத்துக்கலாம், இல்ல எல்லாத்தையும் ஒட்டுக்காவும் கொடுத்துக்கலாம், கலந்து கொடுத்துக்கலாம். இது வந்து அப்படிதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு வரமுறையே கிடையாது. சரிங்களா? வரமுறைன்னா அழுத்துறதெல்லாம் கால் மாத்திரை அரை மாத்திரைக்கு மேல போயிடக்கூடாது, முக்கால் மாத்திரை முழு மாத்திரைக்கு அந்த அளவுக்கு வந்து அழுத்தம் கொடுத்துடக்கூடாது. சரிங்களா? கால் மாத்திரை அரை மாத்திரை அதுதான் வரமுறை. அதுக்கு மேல நீங்க உங்க சரீரத்துக்கு நீங்க எந்த இடத்துல நோய் இருக்கோ அந்த இடத்துக்கு உண்டான அந்த விரல் அமுத்தினாலும் ஓகே தான். இல்ல எல்லா விரலும் நான் ஜென்ரலா அமுத்தி வச்சுக்கிறேன், எல்லா விரலும் புள்ளி நான் தூண்டி வச்சுக்கிறேன், எந்த நோய் வராம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் எல்லா விரலையும் தூண்டிக்கலாம். சரிங்களா? அதுக்கு உண்டான மெத்தட்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க.
அடுத்தது தூண்டு விரல், அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், ஆள்காட்டி விரல்னு சொல்லுவோம். ஏன்னா வந்து பாரம்பரியமா இது வந்து தூண்டு விரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த தூண்டு விரல் வந்து நம்ம இந்த வர்மா பாயிண்ட்ஸ் வந்து தூண்டுறதுனால என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனத்தெளிவு, மனசு வந்து தெளிவு இல்லாம ஒரு குழப்ப நிலையிலேயே இருப்பாங்க, ஒரு டென்ஷனாவே இருப்பாங்க, ஏதோ ஒண்ணு போட்டு சிந்திச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மன தெளிவு வேணும் அப்படின்னு நினைச்சா இந்த வர்மா பாயிண்ட்ஸை நம்ம வந்து டெய்லி இயக்கும் போது, இல்லை 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா நமக்கு நேரம் கிடைக்கும் போது ஒரு 30 செகண்ட்ல இருந்து ஒரு 60 செகண்ட் வரைக்கும் இயக்கினாலே போதும். 3 நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அது நோய் இருக்கிறவங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல இல்லை எனக்கு இந்த மாதிரி வராம நான் பார்த்துக்கணும் அப்படின்னா 30 செகண்ட்ல இருந்து ஒரு 60 செகண்ட் ஒரு நாளைக்கு வந்து காலை மாலை இயக்கலாம். நல்லா நார்மலா இருக்கிற பர்சன். நோய் இருக்கிறவங்க வந்து 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா கால் மாத்திரை அளவு இயக்கலாம். சரிங்களா? மனத்தெளிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி மனம் வந்து தெளிவாகும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அப்போ இந்த இடத்துல அமுத்தும் போது மனம் வந்து தெளிவாகி வேற எந்த சிந்தனைக்கு போகாம ஒரு நிலைப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இந்த விஷயமா பார்க்கிறோம். நினைவுத்திறன் குறைவு, நினைவுத்திறன் ஞாபகம் சக்தி வந்து குறைவா இருக்கு, எனக்கு எதுவுமே வந்து நேற்று நடந்து இன்னைக்கு எனக்கு ஞாபகத்துல வர மாட்டேங்குது, காலையில என்ன சாப்பிடுன்னு தெரியல, மத்தியானம் என்ன செஞ்சேன்னு எனக்கு தெரியல, நேற்று என்ன தேதின்னு தெரியல, என்ன கிழமைன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஞாபக சக்தி இல்லாம இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொன்னா அவங்க மறந்துடுவாங்க. அப்ப கடைக்கு போறாங்க அப்படின்னா ஒரு 4 பொருள் சொல்லும் போது அவங்க ஒரு பொருள் மறந்துட்டு வருவாங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கிற ஞாபக சக்தி அதிகம் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட்ஸ் தான் இந்த ஆள்காட்டி விரல் இருக்கிற இந்த வர்மா பாயிண்ட். நுரையீரல் நோய்கள், அதாவது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். நுரையீரல் எது காற்று தானே செயல்படுது, அதனாலதான் வந்து இது வந்து காற்று விரல், இது வந்து நிலம், இது வந்து நீர், இது வந்து காற்று, இது வந்து ஆகாயம், இது வந்து நெருப்பு. அப்ப நுரையீரலுக்கு என்ன வேணும்? காற்று தானே வேணும். அப்ப காற்றுங்கிற ஒரு விஷயம் வர்மா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம சரி பண்ணா நுரையீரல் பிரச்சனை சரியாயிடும். நுரையீரல்ல வேற எந்த பிரச்சனையும் இருந்தாலும் சரி, நம்ம இந்த சம்பந்தமா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த வர்மா புள்ளி டெய்லி தூண்டுதல் பண்ணிட்டு வச்சிருந்தோம்னா நுரையீரல் சம்பந்தமான அந்த நோய்கள் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது குளிர் சம்பந்தமான நோய்கள் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம். குளிர் அடிக்குது அப்படின்னா, குளிர்னா என்ன, காற்று வந்து சரியா அந்த இடத்துக்கு போய் சேரல, அப்போ அந்த இடத்துல கூலிங் ஆயிடுச்சு அப்படின்னா, காற்று கூலிங்கா இருக்கிற இடத்துக்கு உள்ளுக்குள்ள போறதுக்கு இந்த காற்று சம்பந்தப்பட்ட இந்த விரல், அதாவது தூண்டு விரல் நம்ம இயக்கணும் அப்படின்னோம்னா இந்த கூலிங்கா இருக்கிற பக்கம் அந்த காற்று டிராவல் ஆகும், காற்று டிராவலா இருக்கிற பக்கம் அந்த ஹீட் டிராவல் ஆகும். சரிங்களா? அப்போ ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குளிர்ச்சியில இருந்து நம்ம விடுபட்டு நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வர்மா புள்ளி மூலமா சரி பண்ணிக்கலாம். மூக்கு, அதாவது சுவாசம், நுரையீரலுக்கு மூக்கு வழியா தான் நம்ம சுவாசம் உள்ளுக்குள்ள போகும் காற்று. அப்போ நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதி, மூக்கு வேற அடைச்சிருக்குது, இந்த மூக்கு அடைச்சிருக்குது, இந்த மூக்கு அடைச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இந்த வர்மா புள்ளிய கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷத்துல இருந்து ஒரு 2 நிமிஷம், அதிகபட்சம் 3 நிமிஷம் வரைக்கும் ஆப்ரேட் பண்ணும்போது இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட இந்த மூக்கு அடைப்பு சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சீக்கிரம் ரெடி ஆகும். வயிற்றுப்புண், வயிற்றுப்புண்ணுக்கு வயிற்றுல புண்ணு வந்துருச்சு, வயிற்றுல அலர்ஜி, இல்லாட்டி அல்சர் பிரச்சனை, அந்த மாதிரி ஏதோ ஒன்று வயிறு எரியுது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல லைட்டாக வந்து டெய்லியுமே ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா, 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா, இல்லை டைம் இருந்தால் 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா, சும்மா ஒரு 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் ஒரு கால் மாத்திரை அழுத்தம் கொடுத்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டே வாங்க இந்த விரலை. இப்போ இது இந்த விரலில் வந்து தூண்டி விட்டு அந்த வர்ம புள்ளியை அழுத்தம் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா வயிற்றுல இருக்கிற புண்ணு வந்து சீக்கிரம் ஆறும். அந்த வகுத்துக்குள்ள இருக்கிற அந்த புண்ணு ஆட்டக்கூடிய அந்த அமிலம் வந்து சுரந்து புண்ணை மற்றும் ஆற்றும் அப்படின்னு வந்து நம்ம சொல்றாங்க. விரல் வந்து வலி, விரல்கள் எல்லாமே வலிக்குது, விரல் களைப்பு அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா. விரல் வலிக்கு ஒவ்வொரு விரலுக்கும் அந்தந்த விரல் எந்தெந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துலேருந்து வர்ம புள்ளி நம்ம பார்த்துட்டோம், இங்கே 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 இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு விரலுக்கும் விரல் வலி, இந்த விரல் வலிக்குது அப்படின்னா இந்த வர்ம புள்ளி நம்ம இயக்கணும், அந்த விரல் இருக்கிற வலி பூராமே சரியாயிரும். அப்போ இந்த விரலுக்கும் இப்போ சுண்டு விரலுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், இந்த விரல் வலி அப்படின்னா இந்த வர்ம பாயிண்ட்ஸை லைட்டாக சிமுலேட் பண்ணி ஒரு கால் மாத்திரை கொடுத்து அழுத்தம் கொடுத்தா இந்த விரல் இருக்கிற வலிகள் எல்லாமே வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜன்னி, கை கால் வெட்டுது, கை இழுத்துக்கிறாங்க, வாயு பக்கம் போய் ஜன்னி வருதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. குளிரில் நடுங்கிட்டு இருந்தாலும் அதிகமாக ஜன்னி வரும், பச்சை தண்ணி அதிகமாக ஊற்றினாலும் ஜன்னி வரும், அந்த மாதிரி ஒரு சில உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா ஜன்னி, அந்த மாதிரி எல்லாம் வரும். அப்போ அந்த ஜன்னி வெளிப்பு வர்றவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, பக்கத்தில் நமக்கு இது பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா பார்த்துட்டு வேடிக்கை பார்க்காம நம்மளுக்கு இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த சுண்டு விரலை பிடிச்சி நம்ம லைட்டாக வந்து அவங்களுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அந்த ஜன்னி வந்து கண்ட்ரோலுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன சுக்கு கஷாயம்,
அந்த மாதிரி திருவிழா கஷாயம் அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்து அவங்க சுயநலவுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கஷாயம் கொடுத்து சரி பண்ணி போடலாம். சரிங்களா? இது வந்து ரெகுலராக பண்ணும்போது அந்த சன்னியே வராது. சரிங்களா? இது வந்து ஒரு அருமையான ஒரு மெத்தேடு. அது அந்த காலத்திலிருந்து வந்த ஒரு பாரம்பரிய கலையிலேருந்து இந்த 5 விரலும் நம்ம சாதாரணமாக வேலை செய்யறதுக்கு, பிடிக்கிறதுக்கு, சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி தான் நம்ம அதிகமாக வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இது வந்து நம்மளுடைய உடம்புல வந்து நோயை குணப்படுத்துறதுக்கும் இந்த விரல் தான் நம்ம வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க நம்ம சித்தர்கள் எல்லாமே. அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு நம்ம அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற ஒரு இதுக்காக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் வந்து அடுத்த தலைமுறைக்கு, அதாவது இப்போ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த வீடியோவை பாருங்கள். அதாவது அதாவது நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா ஒரு ரூட்டு வந்து மாறி போகலாம். சரிங்களா? ரூட் மாறி போனாலும் இதில் இருக்கிற உண்மையை தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? ரூட் மாறி போகிறதுனா வந்து இதில் இருக்கிற பொய்யெல்லாம் போகாது. ஏன்னா வந்து நான் பெரிய ஒரு பிரின்சிபல் ரேஞ்சுக்கு, வாத்தியார் ரேஞ்சுக்கு, ஹெட் மாஸ்டர் ரேஞ்சுக்கு நான் படிக்கல. இது வந்து உண்மையான ஒரு விஷயம். இது வந்து எங்கள் ஆசான் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். நான் வந்து அப்படியே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன்னா வந்து நான் வந்து கோர்வையாக வந்து இது வந்து பாடம் மாதிரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து யாருக்குங்கிறது நான் வாத்தியார் லெவலுக்கு சொல்ல தெரியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நான் சொல்லிக் கொடுத்த என் குருநாதர் என்ன சொல்லிக் கொடுத்தாரோ அந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். அந்த விஷயத்தை நீங்கள் அதை கற்றுக்கிட்டு உங்களுடைய உடலில் இருக்கிற நோய், பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற உங்களுடைய நோய்களை வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லியாச்சு. நீங்கள் வந்து அதை தெரிஞ்சு புரிஞ்சு அதில் வந்து ஒரு சிறந்த நல்ல வைத்தியராக வர்றதுக்கு அது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னாலே போதும். இப்போ வைத்தியம் தேடி போக வேண்டியதே இல்லை. நம்மளே அதை சிமுலேட் பண்ணோம்னாலே பல வியாதிகள் வந்து சரியாக போகும் அப்படின்னு சொல்லி நம்ம சித்தர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. நல்லது, மகிழ்ச்சி. நான் உங்களை அடுத்த காணொலியில் உங்களை நான் சந்திக்கிறேன். கவனமாக பயிற்சி பண்ணுங்கள். மற்றபடி வேறு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கீழே கமெண்டில் தெரிவிங்க. அதாவது வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சிட்டு இருக்கிறீங்க. நிறைய பேர் என்னோடய வீடியோஸ் எல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான இந்த நோய்க்கு என்ன பண்ணுறது, அந்த நோய்க்கு என்ன பண்ணுறது, கால் வலிக்கு என்ன பண்ணுறது, இடுப்பு வலிக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எங்களுக்கு கேட்டு தெரிஞ்சு நல்லபடியாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு நல்லா இருக்குதுன்னு நிறையா பேர் ரிசல்ட் சொல்லிக்கிறீங்க. ரொம்ப நன்றி. இதுதாங்க சிம்பிளான ஒரு விஷயந்தான். நம்ம வந்து பெரிய பெரிய மருந்துகள் சாப்பிட்டு அந்த அளவுக்குலாம் வந்து ஹெவி அளவுக்குலாம் போக வேண்டாம். இயற்கையான நம்மளுக்கு பாரம்பரிய கலைகளில் வந்து நம்ம வர்மக்கலை வந்து நல்ல சிறந்த விலங்கு. அந்த சின்ன சின்ன சிம்டம்ஸ், சின்ன சின்ன குறிப்புகளை வச்சு நம்ம மூவ் பண்ணோம்னாலே அதில் இருக்கிற பல வியாதிகள் வந்து குணமாகும். சரிங்களா? அவ்வளோதான். நீங்கள் இது அப்படியே கன்டினியூ பண்ணுங்கள். பார்க்குறவங்க நீங்கள் ரெகுலராக கன்டினியூஸாக பாருங்கள். பார்க்காதவங்க அப்படியே விட்டுருங்க. அதனால் ஒரு தேவையில்லாத கமெண்ட்ஸ் எல்லாம் எதுவும் போட வேண்டாம். ஏன்னா நிறைய பேர் இது வந்து கேட்கறதுனால தான் நான் வீடியோ அடுத்தடுத்து நான் போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம். யாருமே கேட்கலைனாலும் இதை நான் தெரியப்படுத்தணும். இல்லை நாளைக்கு இது எனக்கு மறந்துட்டாலும் நான் இந்த வீடியோவை பார்த்து நான் தெரிஞ்சுக்குவேன். சரிங்களா? இது வந்து தேவையில்லாத கமெண்ட் எதுவும் போட வேண்டாம். இது சம்மந்தமாக பார்க்குறவங்க பார்க்கட்டும், பழகிறவங்க பழகிக்குங்க. ரொம்ப நல்லது. கவனமாக பயிற்சி பண்ணுங்கள். ரொம்ப வந்து ப்ரெஸ் பண்ணிட வேண்டாம். அப்போ நான் சொல்லிக் கொடுத்த அந்த மாத்திரைகள் அளவே வந்து பயன்படுத்தி நல்லபடியாக ஒரு நல்ல சிறந்த ஒரு மருத்துவராக வர்ற என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லபடியாக பண்ணுங்கள். வேறு ஏதாவது சந்தேகம்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணுங்கள். குரூப்பில் போடுறவங்க, குரூப்பில் கேட்குறவங்க குரூப்பில் கேளுங்க. நம்ம வந்து பிரத்யேகமாக வந்து கேள்வி பதில் குரூப்னே நிறைய பேருக்கு நான் போட்டிருக்கோம். அதில் நிறைய பேர் ஆட் பண்ணாமல் இருக்கிறீங்க. தனிப்பட்ட முறையில் கேள்வி கேட்குறீங்க. அந்த எதுவாக இருந்தாலும் நீங்கள் குரூப்பில் கேட்கும்போது என்னென்னா அந்த குரூப்பில் நம்ம மெசேஜ் போடுவேன். அவங்களுக்கு என்ன கேள்வி நீங்கள் கேட்டிருக்கீங்களோ அதுக்கு உண்டான பதில் மெசேஜ் போடுவேன். அது எல்லாத்துக்கும் வந்து பயன்படும். முடிஞ்ச வரைக்கும் அந்த குரூப்பில் சேர்ந்துக்குங்க. இது வந்து காசு பணம் நோக்கங்கள்லாம் இல்லை. இந்த கலை வந்து அழியாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி டைம் எடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? அப்புறம் இன்னொரு குறிப்பு, நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்றீங்க பார்த்தீங்களா, தயவுசெய்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரும்போது எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் வர்றீங்க, நான் அந்த டைமுக்கு 10 மணிக்கு ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் எங்கிட்ட வருவாங்க. நீங்கள் அவங்களுக்கு முன்னாடி வந்துடுறீங்க, 9:45 வந்துடுறீங்க. நான் வந்து அவங்களுக்கு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து 9 மணிக்கு வந்துடுறீங்கன்னா, அப்போ 9:45 வர்றீங்கன்னா நான் 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டேன், நீங்கள் எப்படி அவங்களுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இதுவெல்லாம் கொஞ்சம் போயிட்டுருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துங்க. நீங்கள் வர்றதை வந்து எனக்கு தெரிவிச்சுட்டு வாங்க. ஒருவேளை நான் இங்கே இருக்கலாம், இல்லாட்டி வெளியூர் எங்காலும் போகலாம், வேறு பேஷண்ட்டு பார்க்க போயிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய பேர் வர்றீங்க, வந்து கொஞ்சம் சண்டை போடாமல், கொஞ்சம் கேள்வி மேலே கேள்வி கேட்காம இந்த நேர காலத்தை வந்து அனுசரித்து, ஏன்னா ஒரு பேஷண்ட் எந்த நிலையில் இருக்காங்கன்னு தெரியாது. ஒன்று சின்ன வியாதியாக இருக்கலாம், ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிற பேஷண்ட்டாக இருக்கலாம். இல்லை வர்றவங்க வந்து பெரிய ஒரு ரொம்ப நரம்பு பிரச்சனை, பெரிய பிரச்சனையாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு முன்ன பின்ன ஆகத்தான் செய்யும். எல்லாத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட இந்த 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்துக்குள்ளே சிகிச்சை பண்ண முடியாது. ஆளுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அதனால் கொஞ்சம் காத்திருந்து கொஞ்சம் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க. நம்ம காத்திருந்து பண்ணுறதுங்கிறத விட வர்றதை எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். 3 பேர் 4 பேர் வந்து நீங்கள் வரிசையில் உட்காந்துருக்கும் போது இங்கேயுமே இடைஞ்சல். நான் இப்போ ஆள் வர்றாங்க, 10 மணிக்கு ஆள் வர்றாங்க அப்படின்னா
உங்களுக்கு அதுலேருந்து 1 மணி நேரம் நான் தள்ளி தான் வர சொல்லுவேன். நீங்கள் வந்தால் டக்குன்னு பண்ணிட்டு போகிற மாதிரி. ஏன்னா நான் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டு 1/2 மணி நேரம் தான். ஆனால் ஏன் 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா நான் சொல்கிறேன்னா, அந்த 1/2 மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறவங்க ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது நீங்கள் நான் சொன்ன டைமுக்கு இது பண்ண முடியாது. அப்போ அதனால் வந்து நீங்கள் வந்து சங்கடப்படக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னா நான் 1/2 மணி நேரம் ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 மணி நேரம் கொடுத்து 1 மணி நேரம் கழிச்சு வாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். அதுக்கு தகுந்த மாதிரி வந்தீங்கன்னா டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட நீங்கள் வெயிட் பண்ணாமல் நான் இப்போ தான் வந்தேன், எனக்கு முன்னாடி வந்தாங்க, எனக்கு பின்னாடி வந்தாங்க அப்படின்னு எதுவும் சொல்ல வேண்டாம். தயவுசெய்து கோச்சிக்காதீங்க. இது ஒரு சின்ன ஒரு ரிக்வெஸ்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா இங்கே வந்து சத்தம் போட்டு இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காதுல்ல. எனக்கு முன்னாடி அவங்களுக்கு முன்னாடி தான் வந்தேன். ஏன்னா அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறோம். ஆனால் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தவங்களுக்கு முன்னாடி அவங்க வந்திருக்காங்க. நான் வந்து 20 நிமிஷம் ஆச்சு, நான் வந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, நீங்கள் இப்போ 2வது வந்தவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி தயவுசெய்து கேட்க வேண்டாம். அவங்க வந்து வர்றவங்க வந்து எனக்கு வந்து ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு வர்றாங்க, நான் அவங்க 10 மணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? கொஞ்சம் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி எதுவுமே வர வேண்டாம். தயவுசெய்து வாங்க, எனக்கு தகவல் கொடுத்துட்டு வாங்க. நான் எத்தனை மணிக்கு சொல்கிறேன்னா அந்த டைமுக்குள்ளே வந்தீங்கன்னா 1/2 மணி நேரம் முன்ன பின்ன ஆனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? எங்கேயும் போயிட மாட்டோம். நாங்கள் வர சொல்லிட்டோம் அப்படின்னா எங்கேயும் போக மாட்டோம். வர வேண்டாம், நாங்கள் இத்தனை நாள் வெளியே இருக்கிறோம், இந்த மாதிரி வெளியே பேஷண்ட் பார்க்க போனோம்னா அன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அடுத்த நாள் வர மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குங்க. நான் இவ்வளோதான், சின்ன ஒரு ரிக்வெஸ்ட் தான், வேறு ஒன்றும் இல்லை. யாருக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது. நான் சொன்ன டைமுக்கு நான் வந்து காப்பாற்ற முடியல, இவங்களை நான் உட்கார வச்சேன்னு எனக்கு கொஞ்சம் மன சங்கடமாக இருக்கும். சொன்ன டைம் வந்து இவர் வந்து வேறு பேஷண்ட் எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு இது உங்களுக்கும் இதாக இருக்கும். அதனால கரெக்டான டைம், இப்போ 11 மணிக்கு வர சொல்கிறோம் அப்படின்னா 11 மணி 11:15 அந்த ரேஞ்சில் வந்தாலும் கூட 1/4 மணி நேரம் முன்ன பின்ன ஆனாலும் கூட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்து கூட நீங்கள் பார்த்துக்கிற மாதிரி வாங்க. எடுத்த உடனே நான் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்னை எப்படி நீங்கள் உள்ளே விடாமல் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தயவுசெய்து கேட்க வேண்டாம். ஒரு முன்ன பின்ன ஆகும். சரிங்களா? யோசிக்காதீங்க. நான் சொல்லிக் கொடுத்த அந்த வர்மக்கலை சம்மந்தப்பட்ட அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கவனத்துக்கு கொண்டு வந்து அந்த கலை வந்து அழியாமல் நீங்களே உங்களுடைய நோய்கள், பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் இருக்கிற நோய்கள் வந்து சரி பண்ணக்கூடிய ஒரு தன்மைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா நம்ம மருத்துவமனை, எந்த ஒரு வைத்தியசாலை எதுக்குமே போக வேண்டியதில்லை. நம்மளே சரி பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி கலைகள் வந்து நம்ம அழியாமல் பத்திரமா கொண்டு போய் சேர்த்தணும். சரிங்களா? நல்லது, மகிழ்ச்சி. மேலும் வந்து நம்ம உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நல்லது, நன்றி.